சரி, அப்ப எத்தனாவது கேள்வியாக்கணும்? 2015 4வது பார்த்துட்டோம். 5வது எம்சிக்யூல இருந்து பார்க்கணும் என்ன. ஓகே, இப்ப 5வது எம்சிக்யூ என்னத்துக்கு போட்டுக்கிறாக்கண்டால் லைட், அதாவது ஒப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி போட்டுக்கிறாக்கடா. ஆல்ரெடி ஒப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்து நாங்கள், பட் திருப்பி நான் டக்குன்னு குயிக்கா ஷோர்ட்டா சொல்றேன். அப்ப இதுல வந்து என்னென்ன ஒப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி காய்ச்சிக்கிறாக்கண்டால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பற்றி காய்ச்சிக்கிறாக்கு, கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பற்றி காய்ச்சிக்கிறாக்கு, அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் நாங்க படிச்ச மூன்றையுமே காய்ச்சிக்கிறாக்கு. அப்ப கொமனா நான் இப்ப சொன்ன டக்குன்னு இருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு கிடக்கு நான் காய்க்கிறேன். இதை பற்றி டீப்பா தேவையண்டா ரெக்கார்டிங் கிடக்க அனுப்பி விடுறேன். ஓகே தானே? சரி, அப்ப இங்க வந்து பார்த்தோம்னால் இப்ப ஒப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னண்டாலடா எங்களுக்கு இப்ப தெரியாத, அதாவது ஒரு கொஞ்சமா தெரியுது என்றால் அதை கொஞ்சம் பெருசாகி பார்க்கலாம். தெரியாத ஒரு ஒப்ஜெக்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கறதுக்கு பாவிக்கிறதும், தூர இருக்கிற ஒப்ஜெக்டை பார்க்கறதுக்கு பயன்படுத்துறது அந்த ஒப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உதாரணமா சின்ன ஒப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒரு ஒப்ஜெக்ட், அது கண்ணால் வெறுங்கண்ணளவாக தெரியலை என்றால் அதுக்காக நாங்கள் பாவிக்கிறது தான் கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நோம்பலா உங்களுக்கு ஒரு எழுத்தொன்று தெரியுது, இந்த இதுல நான் வாசிக்கிறேன்னு தெரியுது, அல்லது அந்த பழங்காலத்து தொல்லியல் ஆய்வுகள் நடத்திக்க இப்ப சிலது வந்து கிளியரா தெரியாதாங்கடா, கல்வெட்டுக்கள் அப்படி அதுகளை வாசிக்கிறதுக்காண்டி சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதாவது எளிய நோக்கு காட்டி பாவிப்பேன், ஒரு லென்ஸ் உடையது. அடுத்தது வந்து கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ன்றது கூடு நோக்கு காட்டி 2 லென்ஸ் கொண்டது. மற்றது வானியல் தொலைக்காட்டி அதுவும் 2 லென்ஸா இருக்க போகுது. ஓகே தானே? அப்ப லென்ஸை பற்றி நம்மளா பார்த்து லென்ஸ் என்ற கன்செப்ட்ல பார்த்தோம்டா, லென்ஸ் என்ன, அது ஒரு அதாவது என்னடா லென்ஸ்ல லென்ஸ் என்ன, ஒரு ஒளியை முறிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் லென்ஸ். நம்மளா பார்த்தோம்டா லைட் என்ன செய்வார், முறிப்ப ஒளியை முறிப்பதன் மூலம் பெரிதாக்கத்தை செய்யுது. சைக்கிள் விலங்குதான் சொல்றேன். நார்மலா எனக்கு ஒரு ஒப்ஜெக்ட் தெரியலை என்றால் நான் என்ன செய்யறேன், அதை பெரிதாக்கி பாக்குறதுக்காண்டி தான் லென்ஸை பாவிக்கிறேன். ஓகே தானே? அதுல வந்து நார்மலா எங்களோட மனித கண்ணால பார்க்கக்கூடிய மிக குறைந்த தூரத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறாங்க, தெளிவா பார்க்கக்கூடிய மிக குறைந்த தூரத்தை தான் டி, அதாவது தெளிவு பாறையின் இழிவு தூரம் என்று கதைக்கிறாங்க. அதாவது லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் என்று கதைக்கிறாங்க. ஓகே தானே? உதாரணமா பார்த்தோம் என்றால் இதான் கண்ணு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கண்ணுல இருந்து ஒவ்வொரு தூரத்தில இருந்தும் என்ன வரப்போகுது, கதிர் வரப்போகுது. ஆனால் இந்த கண்ணால வந்து இந்த கண்ணுல இருந்து இந்த தூரம் தான் இந்த கண்ணால பார்க்கக்கூடிய தெளிவான தூரமாக இருக்குது என்றால் இதைத்தான் நாங்கள் நின்று படிக்கிறோம், நாங்கள் டி என்று படிக்கிறோம், நாங்கள் தெளிவு பாறையின் இழிவு தூரம். என்ன ரீசனால் என்றால் இப்ப கண்ணை பொறுத்தவரையில கண்ணுக்கு இங்க வேங்கடா, கண்ணை பொறுத்தவரையில இவருக்கு இது வந்து இப்படி ஒரு பொருள்ல இருந்து வர ஒளிக்காதர் உண்டு தான் 2 கதிர்கள் குறைந்தபட்சம் கீறணும், உங்களுக்கு வழியா தெளிவா தெரியணும் என்றால் இவர் வந்து இதை முறிச்சு கொண்டே எங்கட ரெட்டினா, அதாவது விழித்திரை, ரெட்டினான்றது விழித்திரை என்ற ஒரு அமைப்பு இருக்குது, அந்த விழித்திரையில விழுத்தினால்தான் எங்களுக்கு இந்த ஒப்ஜெக்ட் என்ன செய்யும், தெரியும். அதர்வைஸ் எங்களுக்கு இந்த ஒப்ஜெக்ட் தெரியாது. அப்ப என்ன பிரச்சனை என்றால் கண்ணுக்கு கிட்ட இருக்கிற பொருட்கள்ல இருந்து போற கதிர்கள் இப்படி போகுது, கிட்ட இருந்து போற கதிர்கள் இப்படி போகுது, இப்படி எண்ணம் பிரி கதிரா இருந்தா இப்படி போக வேண்டிய கதிர்கள் இதை இவ்வளத்து கூடாக முறிச்சு விழுத்துறது கொஞ்சம் கஷ்டப்படும் தான். அதாலதான் ஓரளவுக்கு உள்ள போனா உங்களுக்கு என்ன செய்யாது, தெளிவா தெரியாது. அதாலதான் நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் உண்டா வச்சிருக்கிறோம். இதைத்தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் என்று கதைச்ச நாங்கள். இதைத்தான் கடைசியா ஒரு 3 கிளாஸ்ல இதைத்தான் பார்த்தனாங்க. ஓகே தானே? வீடியோ வேண்டா அனுப்பியோரன் பாருங்கடா. அப்ப நார்மலா ஒரு ஒப்ஜெக்ட் எங்க வச்சு பார்ப்பேன், அப்ப என்னால பார்க்கக்கூடிய மிக குறுகிய தூரம் தான் அந்த டி, தெளிவு பார்வையின் இழிவு தூரம். ஓகே தானே? ஒரு ஒப்ஜெக்ட் நல்லா தெளிவா பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம். அதை விட தூரமா இருந்தாலும் தெளிவா தெரியும், ஆனால் அந்த ஒப்ஜெக்ட் வந்து சின்னனா தெரியும். அதுக்கு காரணம் என்னது, எங்கட விஷன் ஆங்கிள், அதாவது பார்வை கோணம் படிக்கிறோம். என்னண்டு, இதுதான் கண்ணென்றால், இதுதான் கண்ணென்றால் இது வந்து ஒரு ஒப்ஜெக்டடா, இந்த ஒப்ஜெக்டோட ஒளிக்கதிரை இப்படி கீறி பார்த்தமாக இருந்தால் இவர் வந்து இந்த இதுல ஒரு அல்பான்ற கோணத்தை ஆகினா இந்த இடத்துல அல்பான்னு கதைக்கலாம். ஒத்த கோணங்கள் 2, இந்த அல்பா தான் பார்வை கோணம் என்று கதைக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அல்பா கூட கூட இந்த இடத்துல உருவாகிற பிம்பத்தினுடைய அளவு கூடிக்கொண்டு போகும். ஓகே தானே? அப்ப இதைத்தான் நாங்கள் விஷன் ஆங்கிள் அல்லது பார்வை கோணம் என்று கதைப்போம். இது கூட 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 ஒப்ஜெக்ட் வந்து பெருசா தெரிஞ்சு கொண்டு போகும். இப்படி எல்லாம் காய்ச்சி நாங்கள் கடைசி அந்த அந்த இது படிக்க. ஓகே தானே? ஓகே, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப ஒப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நோக்கம் என்ன, ஒப்ஜெக்ட பெருசாக்கி போட்டு பாக்குறதா உண்மையான நோக்கமே. அவங்களுக்கு சின்ன தெரியல, பெருசண்டா வடிவா தெரியும், அதான் சிம்பிள். எளிமையா கதைக்கிறதா அதுதான். ஓகே தானே? சரி, அப்ப இப்ப நாங்கள் என்னங்கிற நோக்கம் என்றாலடா, சாதாரணமா நாங்கள்
ஒரு ஒப்ஜெக்ட இந்த டிஇல வச்சு கொண்டு பார்ப்போம். டி என்றா என்ன? தெளிவு பார்வை, தெளிவு தூரம். அப்ப டிஇல வச்சும் பார்க்கிறோம், எனக்கு தெளிவா தெரியல என்றால் நாங்கள் யோசிக்கிறோம், ஓகே இனி எங்கட லென்ஸை கொண்டு வச்சு போட்டு பார்ப்போம்னு யோசிக்கிறோம். அப்படி அந்த லென்ஸை கொண்டு வச்சுட்டு பார்க்க அதைத்தான் நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று வைக்கிறோம். அப்ப இதுல எங்களை அடுத்த பிரச்சனை என்னென்றாலடா, ஒரு வில்லை கூடாக நாங்கள் ஒரு நாளும் பொருளை நேரடியாக பார்க்க முடியாது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். விளங்க சொல்றது, ஒரு வில்லை கூடாக பொருளை பார்க்க உதாரணம் என்னென்றால், இது உண்மையான ஒரு ஒப்ஜெக்ட் என்றால் இதை கண் பார்த்துக் கொள்ளும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு கண், இது ஒரு கண் என்றால் இதுக்கு முன்னுக்கு ஒரு வில்லை இருக்கு, இதுக்கு முன்னுக்கு ஒரு வில்லை இருக்குது, இதுல ஒரு ஒப்ஜெக்ட் இருக்குன்றால் இந்த ஒப்ஜெக்டை நேரடியாக இந்த கண் எண்ணி பார்க்க போறது கிடையாது. ஏனென்றால் இதுல இருந்து இப்படி ஒரு ஒளிக்கதிர் இப்படி வருது என்று வைங்க, இந்த ஒளிக்கதிர் என்ன செய்யும்? இந்த வில்லையால் முறிக்கப்பட்டு சென்றா இந்த இதுக்குள்ள போய் இப்படி படுகுதுன்னு வைப்போம். இது இதை முறிச்சு இப்படி இந்த இடத்துல கொண்டு விழுத்து. அப்ப கண்ணுக்குள்ள வார கதிர்கள் நீட்டி பாருங்கடா, அது வேற எங்கேயோ இருந்து வார மாதிரி வருது. உலக சொல்றதா, ஒரு நாளும் ஒரு பொருளை வில்லைக்கு முன்னால் ஒரு பொருளை வச்சிட்டோம் என்றால் இந்த பொருளை இந்த கண் நேரடியாக பார்க்காது. இந்த பொருளினுடைய பிம்பத்தை தான் இந்த கண் பார்த்துக்கொள். அப்ப நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூடாக ஒரு ஒப்ஜெக்டை நேரடியாக பார்க்கறது இல்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஒப்ஜெக்டுக்கு ஒரு இமேஜை உருவாக்கி விடும். அந்த இமேஜை தான் நாங்கள் என்ன செய்து கொள்றோம்? பார்த்து கொள்றோம். கதைக்கு சொல்றது, அப்ப ஒப்ஜெக்டை நாங்கள் நேரடியா பார்க்க முடியாது. அப்படி நேரடியா ஒப்ஜெக்டா பார்க்கலாம்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமே பார்த்துட்டு போயிருக்கலாம். அப்ப அந்த ஒப்ஜெக்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு முன்னால அந்த ஒப்ஜெக்டை வைக்க போறோம். அந்த ஒப்ஜெக்டுக்குரிய இமேஜை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உருவாக்கி வைக்கும். அந்த இமேஜை தான் எங்கட கண்ணு இப்ப பார்க்க போகுது. அப்ப என்ன செய்ய போதென்றால், இதுதான் இப்ப நான் பார்க்க வேண்டிய ஒப்ஜெக்ட் என்றால் நான் டி தூரத்துல வச்சு பார்க்கிறேன். அதாவது இந்த கண்ணால மிக தெளிவாக பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் டி தூரத்துல வச்சு பார்க்கிறேன். எனக்கு அவளை தெளிவா தெரியல. நம்ம நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், இதை பெருசாக்கி பார்க்கணும் என்றால், இதை தெளிவா பார்க்கணும் என்றால் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதே டி தூரத்துல இந்த பொருள் பெருசா இருந்தா காணும், அவ்வளவுதான் முடிவு. விளங்குதா சொல்றது? என்ன செய்ய போறேன்? பொருளை டி தூரத்துல வச்சு பார்க்கிறேன், தெளிவா தெரியல. நான் நம்ம முடிவெடுக்கிறேன் என்ன செய்ய போறேன் என்றால், இவர் பெரிய பொருள் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஈஸியா. அப்ப இவரை பெருசாக்கணும், அதான் எங்களோட ஒரே ஒரு நோக்கம். அப்ப எங்கட இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிற வேலை என்னென்றால் இந்த பொருளை பெருசாக்கி விடுவது. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நோக்கம் என்ன? மேக்னிஃபைங், பெரிதாக்கம். அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிற வேலை. விளங்குதா? வேற ஒன்றும் செய்யல. அது ஒரு பொருளை பெருசாக்கி விடுது. பெருசாக்கின பொருள் கண்ணிலிருந்து டி தூரத்துல இருக்குது, சோ வடிவா தெரியுது. இப்ப ஓகே தானே? அதுக்குத்தான் அதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு பொருளை அதே சைஸ்ல வச்சிருக்குது அல்லது ஒரு பொருளை அதை விட சின்னனாக்குது, எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. ஒரு ஒப்ஜெக்ட் உண்மையான சைஸ்ல பார்க்க பெரிதாக்கி விடுறதுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை எங்களுக்கு. ஓகே தானே? சரி, அப்ப இங்க பாப்போம். இப்ப 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இருக்கிற 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்றால், ஒன்று பார்த்தோம்னா கம்பவுண்ட் எளிய நுணுக்கு காட்டி, சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ரெண்டாவது பார்த்தோம்னா கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். மூன்றாவது என்ன சாமான்? டெலஸ்கோப். இந்த 3 தான் எங்களுக்கு மெயினா தேவை. இதை விட கேமராவும் தேவை. அப்புறம் சும்மா சொல்லிக்கிறோம். அப்ப எனக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை பாக்குறது தான் பாவிப்போம். விளங்குதா? எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத தான் இதை பற்றி பாவிக்க போறோம். இவர் மட்டும் டெலஸ்கோப் மட்டும் தூரத்துல இருந்து வார பொருளை பாக்குறதுக்கான தான் டெலஸ்கோப் இருக்குது. அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கும் கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கும் ஒப்ஜெக்ட் இருக்க போறது பக்கத்துல டிஸ்டன்ஸ். அப்ப ஒப்ஜெக்டுக்குரிய டிஸ்டன்ஸ் குறைவா இருக்க போகுது. அப்ப பொருள் தூரம் சின்ன, விம்ப தூரம் அங்கேயும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. பொருட்தூரம் சின்ன. ஆனால் டெலஸ்கோப்பை பொறுத்தவரையில பொருட்தூரமே பெருசு. ஏனடா, உங்க வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்க்க போறோம். அப்படி என்றாங்களுக்கு பொருட்தூரம் இங்க இருந்து எங்க முடிவெளி. ஏன் முடிவெளின்னு கதைக்கிறோம் என்றால், மனித கண்ணுக்கு 6 மீட்டருக்கு அப்பால் இருந்து வார கதிர்கள் சமாந்தர கதிர்கள், முடிவெளியில் இருந்து வார கதிர்களும் சமாந்தர கதிர்கள். எனவே 6 மீட்டருக்கு அங்கால என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நான் சமாந்தர கதிர்கள் அல்லது முடிவெளி தூரத்தில் இருக்குது என்று எடுத்துக்கொண்டு கேள்வி செய்யலாம். அது சரியாத்தான் வரும். அப்ப சில MCQ கணக்குகள் அப்படி போடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வில்லையிலிருந்து 10 மீட்டர் தூரத்துல ஒரு பொருள் இருக்குது.
எந்த இடத்துல இமேஜ் வரும் என்றால் நீங்கள் டக்குன்னு யோசிக்கலாம் அது 10 மீட்டர் தூரம் இல்ல முடிவிலி தூரம் என்று யோசிச்சு கொண்டே நீங்களுடைய எழுதிக் கொள்ளலாம். அது ஒரு ஷார்ட் ஐடியா. ஏன்னா 6 மீட்டருக்கு அப்பால இருந்து வர கதிர்களே பரலல் சமாந்திர கதிர்களாகத்தான் வரப்போகுது. அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல பொருட்தூரம் கட்டாயம் சின்னனா தான் இருக்கணும். அதுல மாற்று கதை இல்லை. அப்ப இது ஒரு எம்சிக்கு கூட்டாவே போடலாம். கதைக்கு விளக்குதா சொல்றது? விளக்குதா? இது ஒரு எம்சிக்கு கூட்டா போடலாம். என்னண்டு இது 2 பேர்லையும் பொருட்தூரம் மிகவும் சிறியதென்றால் சரி. ஆனால் இந்த 2 பேர்லையும் பிம்பம் வந்து முடிவிலிக்கும் போகலாம். அது பிரச்சனை இல்லை. அப்ப பிம்பம் பக்கத்திலையும் இருக்கலாம், முடிவிலிக்கும் போகலாம். ஆனால் டெலஸ்கோப்பை பொறுத்தவரையில இயல்பான நோமலான கன்செப்ட்ல பொருள் வந்து எப்பயுமே முடிவிலி தான். பிம்பமும் முடிவிலிக்கு போகும், பிம்பம் பக்கத்திலையும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஓகே தானே? சரி. இல்லைங்கடா, நோமலா நாங்கள் என்னது யோசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஒப்ஜெக்ட இப்ப நான் இப்ப ஏரை பற்றி கதைக்கிறேன், ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி டக்குன்னு கதைக்கிறேன். ஓகே தானே? அதுல இருந்து நாங்கள் மெத்ததை டெவலப் பண்ணுவோம். அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கதைக்க போறோம்னா என்ன யோசிக்கணும்? முதலே கதைச்ச கதையடா திருப்பி டக்குன்னு கதைக்கணும். ஓகே தானே? இது ஒரு பொருள். இந்த பொருளை நான் எங்க வச்சு பாக்குறேன்? கண்ணில இருந்து டி தூரத்துல வச்சு பாக்குறேன். அப்ப இது இந்த கண்ணுல எதிரமைக்கிற கோணம், இந்த அல்பான்றது கண்ணில் எதிரமைக்கும் கோணம். இதுக்கு பேர் பார்வை கோணம். அல்பா பெருசாக பெருசாக பெருசா இமேஜ் ஒப்ஜெக்ட் தெரியும். இந்த இவர் வந்து இந்த கிட்ட வந்துட்டு இதே பொருளை கிட்ட கொண்டு வந்துட்டு என்றால் இங்க வருங்கடா. இப்ப அல்பா உண்மையா கூடும், அல்பா கூடும். இந்த அல்பா கூடும். பொருள் கிட்ட வர அல்பா பெருசாகுது. அதனாலதான் உங்களுக்கு பொருள் கிட்ட வர பொருள் பெருசா தெரியுது. ஓகே தானே? சரி, இப்ப பாப்போம். அப்போ இது ஒரு ஒப்ஜெக்ட் உண்டு. ஓகே தானே? இது ஒரு பொருள் ஒன்று நட்டு இருக்கு. எச் என்ற ஒரு பொருள். எச் நோட் உயரம் வந்து எச் நோட், பொருளின் உயரம் வந்து எச் நோட் வச்சுக்கொள்றேன். ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்ப இந்த பொருள் வந்து எனக்கு தெரியற அளவு திருப்தி இல்ல தெரியற அளவு காணாதென்றால் நான் என்ன செய்ய போறேன்? இயல்பான இப்ப நான் பார்க்க போறது யார பார்க்க போறோம் என்றால் எங்கட சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதாவது எளிய நுணுக்கு காட்டியை பற்றி பார்க்க போறோம். ஓகே தானே? சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சரிதானே? அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்தவரையில ஃபைனல் இமேஜ் இதுக்கு வந்து 2 செப்பன்ஸே இருக்கு. கொமனாவேடா சரிதானே? அப்ப சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்தவரையில 2 இது பார்ப்போம். என்னென்றால் ஒரு சந்தர்ப்பத்துல ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில இருக்கிற மாதிரியும், இன்னொரு சந்தர்ப்பத்துல ஃபைனல் இமேஜ் வந்து டி தூரத்துல இருக்கிற மாதிரியும். ஓகே தானே? விளங்குதா சொல்றது? என்னண்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்தவரையில ஃபைனல் இமேஜ் ஒரு சந்தர்ப்பத்துல டி தூரத்துல இருக்குது, ஃபைனல் இமேஜ் ஒரு சந்தர்ப்பத்துல முடிவெளியில இருக்குது. அப்ப என்ன ரீசனுக்காண்டி இப்படி இருக்குதுன்றது எங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் சாதாரணமான ஒரு பொருளை கண்ணிலிருந்து டி தூரத்துல தான் வச்சு பார்த்தேன். அப்ப ஒரு விஷயத்த கம்பியா பண்ண போறோம். இப்ப நான் எப்படி கம்பியா பண்ண போறோம் என்றால் கண்ணால பார்க்க அவற்ற பார்வை கோணம் அல்பா என்றால் அதே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த கருவி கூட பார்க்க அந்த பார்வை கோணம் எவ்வளவு எங்களுக்கு தெரிய வரும். விளங்குதா சொல்றது? ஏன் இப்ப கதைக்கிறேன் என்றால் இங்க பாருங்க கூட, இதுதான் எங்கட கண். இந்த கண்ணுக்கு இந்த ஒப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல நின்று சென்றால் இப்படி ஒரு அல்பாவை கோஸ் பண்ணினது. ஓகே தானே? இதே 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 பொருள் இதே இடத்துல இதை விட பெரிய ஒரு பொருளை வச்சோம் என்றால் இங்க பாருங்கடா, இப்ப ஒரு அல்பா டேஷ் என்று வருது. அப்ப எனக்கு விளங்குது அல்பா டேஷ் பெரிது அல்பாண்ட். அப்ப பார்வை கோணம் பெருசாக பெருசாக அந்த பொருள் எனக்கு பெருசான மாதிரி தெரிய போகுது. விளங்குதா சொல்றது?
பார்வை கோணம் பெருசாக பெருசாக அந்த பொருள் பெருசாகிற மாதிரி எனக்கு பெருசாக தான் போகுது உண்மைக்கு. அப்ப எங்கட கருவியினுடைய வேலை என்னென்றால் அந்த பார்வை கோணத்தை பெருசாக்கி விடுறது. அதான் எங்கட கருவியினுடைய வேலை. உலக சொல்றது அதான்டா ஒரே வேலை, வேற ஒண்ணுமே செய்ய மாட்டுது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் கதைக்கிறதே அதுக்கு தான். அல்பா அப்ப ஒரு இதுல இருந்தார் ஒளிக்கதிர்கள் இந்த இப்படி போய் இதுல இந்த இடத்துல படுகுது. பட்டா இந்த இவ்வளவு தான் HI ஒரு பிம்பத்துக்குரிய உயரம் மாதிரி இதுதான் எங்களுக்கு தெரிய போகுது. இவர் என்ன சைஸாம இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. இவற்ற சைஸ் கூட எனக்கு முக்கியம் இல்லை. இவர் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கின்றதுதான் ஆக இம்பார்ட்டன்ட். விளங்க சொல்றது. அப்ப இந்த தூரத்திலேயே இவ்வளவு உயரமுடைய பொருளும் பார்க்க இவ்வளவு உயரமுடைய பொருள் அல்பாவை கூட்டி காட்டுது. அதாவது பார்வை கோணம் கூடவே இருக்குது. அப்படி என்றா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இமேஜ் என்ன செய்யும், பெருசாக வேணும். அவ இப்படியான வேலையை தான் எங்கட கருவி செய்ய போகுது. வேற ஒன்றும் புதுசா யோசிக்க தேவையில்லை. ஓகே, கருவியில தொழில் என்ன, அல்பாவை கூட்டி காட்டுறது. அப்ப இப்ப நாங்கள் இதை வச்சு கூட என்ன கதைக்க போறோம் என்றால் ஆங்குலர் மேக்னிபிகேஷன் கதைக்க போறோம். ஆங்குலர் மேக்னிபிகேஷன் என்றா என்ன, அதாவது அதை கேபிட்டல் எம் என்று சொல்லிக் கொள்வோம். உதாரணமா ஒரு சாதாரண வெற்று கண்ணால ஒரு ஒப்ஜெக்ட பாக்குறேன். எவ்வளவு தூரத்துல வச்சு பாக்குறேன், டி தூரத்துல வச்சு பாக்குறேன். ஏன் டி தூரத்துல வச்சு பாக்குறேன், அதுதான் எனக்கு இயன்ற அளவு தெளிவாகவும் பெருசாகவும் தெரியும். சோ அது அல்பா. அதே பொருளை கருவி கூடாக பாக்குறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன செய்ய போகுது, அந்த பொருளை பெருசாக்க போகுது. அது பெருசாக்கின பிறகு ஒரே அளவு ஒரே தூரத்துல கண்ணிலிருந்து ஒரே தூரத்துல இந்த அளவு பொருளும் ஒரே அளவு அல்பாவை ஏற்படுத்தாது. அப்ப பொருளுடைய பரமன் கூட கூட அல்பா கூடும். அப்ப இப்ப என்ன செய்ய போகுது, கருவி கண்ணிலிருந்து அதே தூரத்துல சின்னதா இருந்த பொருளை பெருசாக்கி காட்ட போகுது. இந்த டைம் கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு கோணம் எதிரமைக்க வேணும். அந்த கோணம் அல்பா டேஷ் என்று வைப்போம். அப்ப அந்த இரண்டு கோணங்களுக்கும் இடையிலான ரேஷியோ தான் நாங்கள் பெரிதாக்கம் என்று கதைக்கிறோம். நாங்கள் அதுவும் என்ன பெரிதாக்கம், கோண பெரிதாக்கம், ஆங்குலர் மேக்னிபிகேஷன் என்று கதைப்போம். விளங்குதானே, இதுதான் ஆங்குலர் மேக்னிபிகேஷன் என்று கதைப்போம். அப்ப விளங்கிக் கொள்ள வேணும் இதில் என்னென்றால், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்தவரையில ஃபைனல் இமேஜ் ஒருக்கா கண்ணில் இருந்து டி தூரத்துல விழுத்துவன், ஒருக்கா கண்ணில் இருந்து இன்ஃபினிட்டியில விழுத்துவன். அப்ப கொமனா அங்க விழுத்த போறோம். கொமனா ஃபைனல் இமேஜ் எங்க இருக்கணும், அது கண்ணில் இருந்து டி தூரத்துல இருக்கணும். ஏன்னா அப்பதான் கம்பியா பண்றது ஈஸி, மேக்னிபிகேஷன் பெருசா இருக்கும். சும்மா யோசிங்கடா, பொருள் தூர போக இந்த அல்பா குறைஞ்சு கொண்டே வரும், மேக்னிபிகேஷன் சின்ன ஆகிக்கொண்டே வரும். விளங்கா சொல்றது. அப்ப சாதாரண நிலைமைகள்ல இயல்பான செப்பம் செய்கின்றது இறுதி பிம்பமானது கண்ணில் இருந்து டி தூரத்தில் இருக்க வேணும். இறுதி பிம்பம் யாரு கூட பார்க்க போறோம், அந்த லென்ஸு கூட பார்க்க போறோம். அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா இருக்கலாம், கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பா இருக்கலாம். இதுதான் கன்செப்ட். விளங்கா சொல்றது. அப்ப இதுல பார்த்தோம்டா, இப்ப ஜஸ்ட் சும்மா லைட் சொல்றேன் என்னண்டா, எப்படி இந்த கதிர் வரைபடம் அமையும்டா, இங்க பாருங்கடா. இப்படித்தான் இருக்க போகுது. இது லென்ஸ், இதுங்கிற லென்ஸ். இதுல ஒரு ஒப்ஜெக்ட வைக்க போறோம். எனக்கு இதான HO இது இந்த வில்லைக்குரிய போக்கலா இருக்க போகுது. இதே தூரத்துல இங்காலையும் போக்கல் இருக்கு. இந்த ஒளிக்கதிரக்குன்னா இதுக்குறால ஒன்று போகுது, இதுக்குறால இன்னொன்று போகுது. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டேன். சரிதானே, இத வீடியோ போட்டு விட பாருங்க. இதுல இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது. விளங்குதா, இப்படித்தான் ஒரு இதால ஃபார்ம் ஆகுறது. இப்ப நான் கண் இங்கே இருக்கும். இப்ப நான் கண்ணால பார்க்க போறது வடிவா பாருங்கோ. எங்க கண்ணால பார்க்க போறது இந்த பொருளை அல்ல, இந்த பொருளை இல்ல. ஏன் கண்ணால பார்க்க போறது பொருளை இல்லைன்னு சொல்றேன் என்றால், இந்த கதிர்கள் தான் கண்ணுக்குள்ள வர கதிர்கள். விளங்குதா, கண் இங்க வச்சிருக்க போறோம்டா, இந்த கதிர்கள் தான் கண்ணுக்குள்ள வர போற கதிர்கள். கண்ணுக்கு வர போற கதிர்களை நீட்டி பார்க்கணும். நீட்டி பார்த்தா இவர் இங்க போய் இதுல சந்திப்பார், இவர் இங்க போய் இதுல சந்திப்பார். அப்ப இந்த இடத்துலதான் இப்ப எங்களுக்கு
பொருள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு இது ஒரு நாளும் இப்ப தெரியாது, இதுல இருக்கிற மாதிரி தெரியாது. எனக்கு இதுதான் இப்ப கண்ணுக்கு தெரிய போகுது. இந்த இமேஜ் தான் எனக்கு ஒப்ஜெக்டா இருக்க போகுது. அதை மறக்க கூடாது. இவர் யாருக்கு ஒப்ஜெக்ட் என்றால் இவர் வந்து இந்த லென்ஸுக்கு தான் ஒப்ஜெக்ட். இந்த லென்ஸால ஃபார்ம் பண்ணப்பட்ட இமேஜ் தான் இது. இதுதான் இப்ப கண்ணுக்கு ஒப்ஜெக்டா இருக்க போகுது. அப்ப இவ்வளவு தூரம் எவ்வளவு இருக்க போகுது? சாதாரண நிலையில இவ்வளவு தூரமும் டி ஆக இருக்க போகுது. ஏன் டியா இருக்க வேணும் என்றால் நான் அப்பதான் ஏன் சாதாரண ஒரு ஒப்ஜெக்ட் வச்சு பார்த்தேன், நான் டியில வச்சு பார்த்தேன். நான் இப்பயும் இறுதி பிம்பம் டியில இருந்தா தான் எனக்கு வடிவா தெரியும், தெளிவா தெரியும். நான் இதை கொண்டு வேற எங்கேயா அழுத்தி போட்டு தெரியலன்னு சொல்ல முடியாது. விளங்குதா சொல்றது? ஆனால் என்ன பிரச்சனை இங்கே என்றால் இந்த இறுதி பிம்பத்தை இன்ஃபினிட்டியில கொண்டு விழுத்துற சந்தர்ப்பமும் இருக்கு. ஏன் அப்படி இன்ஃபினிட்டியில விழுத்தணும் என்றால் கண்ணால வந்து கிட்ட இருக்கிற பொருளை தொடர்ந்து பாக்குறது பெயின்ஃபுல்லா இருக்க போதும். அவ சாதாரணமா ஒரு கொஞ்ச நேரம் பாக்குறதுன்றா பிரச்சனை இல்லை, கண்ணில இருந்து நீ தூரத்துல விழுத்தி வச்சு பார்ப்பேன். ஆனால் இதே ஒப்ஜெக்டை வந்து நான் தொடர்ச்சியா பார்க்க போறேன், மனத்தியால கணக்கா பார்க்க போறேன் என்றால் இவர் வந்து இந்த இடத்துல நிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்லை. அப்ப இவரை கொண்டு இன்ஃபினிட்டியில விழுத்துவேன். அப்ப அந்த டைம்ல வர அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் இன்ஃபினிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட், முடிவெளி செப்பம் செய்கை. ஆனால் இறுதி பிம்பம் கண்ணிலிருந்து நீ தூரத்துல விழுத்தேக்க வர அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இயல்பான செப்பம் செய்கை. விளங்குதா சொல்றது? அப்ப இதை பற்றியெல்லாம் அன்றைக்கு காய்ச்சபடியா இது கிடக்குது, அனுப்பிவிட அதற்கு பேர். விளங்குதா சொல்றது? அப்ப இதே மாதிரி தான் எங்களோட கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும். கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ன்றது கூட்டு நூல் காட்டி சண்டை விலைகளை கொண்டது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்க போகுது என்றால் அங்கேயும் இறுதி பிம்பம் டி தூரத்துல தான் விழ வேணும். என்ன ரீசன்? கூட்டு நூல் காட்டி கூட பார்க்க போற அந்த ஒப்ஜெக்ட் வந்து சரியான சின்ன. அப்ப அவரை வந்து நான் இயன்ற அளவு கிட்ட விழுத்தி பாக்குறதா எனக்கு கொஞ்சம் பெருசா தெரியும். அடுத்தது அப்ப அதால வந்து இறுதி பிம்பம், அப்ப அங்கேயும் வந்து இயல்பான செப்பம் செய்கின்றது கண்ணில் இருந்து இறுதி பிம்பம் டி தூரத்துல விழ வேணும். ஆனால் தொலைக்காட்டிக்கு மட்டும் இது மாறி. ஏன் மாறி என்றால் தொலைக்காட்டியால எப்ப பார்த்தாலும் நாங்கள் பார்க்க போற இறுதி பிம்பம் வந்து முடிவிலியில தான் நாங்கள் விழுத்துவோம். என்ன ரீசன் என்றால் ஒப்ஜெக்டும் முடிவிலியில தான் இருக்குது. ஏன்? இது தொலைக்காட்டி, எங்க நட்சத்திரம் முடிவிலி மாதிரி தானே. ஆனால் இறுதி பிம்பத்தை நான் முடிவிலியில தான் விழுத்த போறேன். என்ன ரீசன் என்றாலடா வானியல் சம்பந்தமான இதுகள் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க வேணும். இப்ப ஒரு கோல் அதுல நிக்குது, அந்த அந்த விண்கலண்டா செஞ்சு கொண்டு வருகுது, அப்ப ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிற இல்ல, தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கணும் விண்கலண்ட அசைவு எப்படி இருக்குது. அப்ப பூமியை நோக்கி வருகுதா, பூமிக்கு வருமா, அப்ப வந்தா என்ன நாங்கள் இல்ல அதுக்கு நாங்கள் அசையலாமா, அப்ப அதுக்காண்டி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கணும். விளங்குது? அப்பதான் ஏதோ ஒரு முடிவு அவதானிப்பாங்க கிடைக்கப்பெறும். அதால கிட்ட கொண்டு விழுத்தி விட்டேன்டா கண்ணிலிருந்து டி தூரத்துல இறுதி பிம்பம் இருக்குமாக இருந்தால் எனக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கும் கண்ணுக்கு. ஓகே தானே? அதால ஃபைனல் இமேஜ் வந்து எங்க இருக்கும்? முடிவிலியில இருக்க. அப்ப இப்ப தொலைக்காட்டியை பொறுத்தவரையில, அதாவது டெலஸ்கோப்பை பொறுத்தவரையில நோமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது, அதாவது இயல்பான செப்பம் செய்கின்றது ஃபைனல் இமேஜ் எங்க இருக்கிறது? இன்ஃபினிட்டியில இருக்கிறது தான். ஆனால் இன்ஃபினிட்டியில ஃபைனல் இமேஜ் போச்சென்றால் அவருடைய மேக்னிபிகேஷன் கொஞ்சம் குறையத்தான் செய்ய போகுது, இல்லையென்று இல்லை. ஆனா ஒரு ஒப்ஜெக்டை விட பெருசா இருக்க மாட்டா. சாதாரணமா நீங்க ஒப்ஜெக்டை பாக்குறதுல பார்க்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட பார்க்க பெருசா தெரியும். ஆனால் ஃபைனல் இமேஜ் வந்து என்ன இருந்தாலும் கிட்ட விழுத்தேக்க தான் கொஞ்சம் பெருசா தெரியும். மேக்னிபிகேஷன்ன்றது மூன்று கருவிக்குமே, மூன்று பேருக்குமே ஃபைனல் இமேஜ் எங்க இருக்கணும்? டி தூரத்துல இருக்கணும். ஆனால் தொலைக்காட்டிக்கு அங்க டெலஸ்கோப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. என்ன ரீசனால் என்றால் தொடர்ந்து பார்க்க முடியாது, பெயின்ஃபுல்லா இருக்குன்றதுக்காண்டி அங்க வந்து நோமலாவே நாங்கள் ஃபைனல் இமேஜை இன்ஃபினிட்டியில கொண்டு விழுத்துவோம். அப்ப இதுதான் இப்ப ஃபைனல் முடிவு. இதை பற்றிய நிறுவல்கள் இன்னொரு கணக்கு வந்துச்சுண்டா தனிய இப்ப தொலைக்காட்டி விழுதுன்னா அதை மட்டும் பற்றி நிறுவி படிச்சுட்டு போவோம். மூண்டையும் இதுல வச்சு நான் இப்ப நிறுவ வலிக்கிட்டு ரெண்டாலடா இன்றைக்கு இது மட்டும் தான் படிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி இதை பற்றி படிச்ச வீடியோ கூட கேட்டேன். சோ உங்களை சொல்லுங்க, அனுப்பி விடுவேன். ஓகே தானே? சோ இப்ப எங்களுக்கு முடிவு என்ன? ஃபைனலா முடிவு வெளிய நுணுக்கு காட்டி, that is simple microscope, கூடு நுணுக்கு காட்டி, compound microscope, telescope, தொலைக்காட்டி, மூன்றுலையும் முதல் 2 பேருக்கும் பொருட்தூரம் சின்ன. ஏன்? கிட்ட இருக்கிற பொருளை தான் பார்க்க போறோம். ஆனால் தொலைக்காட்டியை பொறுத்தவரையில பொருட்தூரம் முடிவிலி. ஏனென்று அங்கிருந்து வார வழியை பார்க்க போறோம், நட்சத்திரத்தை பார்க்க போறோம். சிம்பிளா யோசி, கிரவுண்ட்ல போய் ஒரு கிரிக்கெட் விளையாடுறத பார்க்க போறோம். ஓகே தானே? அடுத்த விஷயம் எளிய நோக்கு காட்டி, கூடு நோக்கு காட்டி, அந்த முதல் 2 பேரும் இறுதி பிம்பம் நோமல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்ஃபினிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே அந்த பேர் வந்தது என்றால் நோமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஃபைனல் இமேஜ் வந்து
கண்ணில இருந்து டி தூரத்துல விழுத்த வேணும். அதாவது ஐயில இருந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன்ல விழுத்த வேணும். அது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். அதே இமேஜ் இன்ஃபினிட்டியில விழுத்தம் என்றால் இன்ஃபினிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் எப்பயுமே மேக்னிபிகேஷன் பெருசா இருக்கணும் என்றால் அது ஃபைனல் இமேஜ் வந்து கண்ணில இருந்து டி தூரத்துல விழுத்த வேணும். ஓகே. ஆனால் எங்க டெலஸ்கோப்புக்கு என்னது டிஃப்ரெண்டா இருக்குது. என்ன ரீசனால என்றால் டெலஸ்கோப்ல நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டியில கொண்டே விழுத்த வேணும். என்ன ரீசன்? கண்டினியூவா பார்க்க பெயின்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பேசிக் ஐடியா. ஓகே தானே? பார்ப்போம் என்ன சொல்லி கிடைக்கிறது பார்ப்போம். முதலாவது, consider the following statement made regarding three optical instruments. Simple microscope has a single convex lens, and when in normal adjustment, microscope produces virtual image at the least distance of distinction. Okay, அது பத்தி பார்ப்போம். இங்க பாருங்களா, இப்ப என்னென்றால் இது ஒரு படம் தானே, நான் கண்ணு சொல்லி விடுவோம். ஓகே தானே? சரி, இங்க பாருங்கடா. இது ஒரு லென்ஸ், இவற்ற ஃபோக்கல். எனக்கு ஒப்ஜெக்ட கொண்டே வச்சு அப்ப கண் எங்க வைக்க போறேன்? வில்லை கூடாத பார்க்க போறேன். கண் எங்க வைக்க போறேன்? கண் எங்க வைப்பேன். அப்ப என்ன நடக்கணும் எனக்கு? இப்ப கண் எங்க வச்சா எனக்கு ஃபைனல் இமேஜ் எனக்கு தெரிய வரும். ஓகே தானே? அப்ப எங்க இருக்கணும் ஃபைனல் இமேஜ் என்றால் கண்ணில் இருந்து டி தூரத்துல இருக்கணும். அதாவது இங்கால பக்கம் மாத்திரம் எனக்கு இமேஜ் வரணும். அப்ப ஒப்ஜெக்ட எஃப்க்குள்ள வைப்பேன். ஓகே தானே? வச்சா என்னடா நார்மல் நடக்குன்னு சார் விஷயம். ஓகே. அப்ப இதுல இருந்து டி தூரத்துல எனக்கு ஒரு வேர்ச்சுவலான இமேஜ் ஒன்று உருவாகும். ஏன் இது வேர்ச்சுவல் இமேஜ் என்று சொல்றோம்? வேர்ச்சுவல் அதாவது என்னது? இது வேர்ச்சுவல் என்னடா? மாயம். மாயம். ஏன் மாயம் என்று கதைக்கிறோம் என்றால் இந்த பொருளிலிருந்து வெளிக்கிற அந்த கதிர்கள் நேரடியாக போய் இன்பத்தை உருவாக்குறது இல்லை. அதாலதான் இதை மாயம் என்று கதைக்கிறோம் நாங்கள். ஓகே தானே? சரி. அப்ப இது வந்து வேர்ச்சுவல். அடுத்தது எப்படி இருக்கு? படத்தை பார்க்க தெரியுது. இவர மாதிரியே இருக்கு. அதாவது நிமிந்தது, எரெக்ட் பொசிஷன். சொல்றது நிமிந்து இருக்குது. ஓகே. அப்ப என்ன சொல்லி கிடக்கு? முதலாவது என்றால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். has a single convex lens. Yes, ஒரே ஒரு convex lens தான் இருக்குது. When in normal adjustment, microscope produce virtual image at the least distance of distinction. சரி, ஏன் கண்ணில் இருந்து டி தூரத்துல விழுத்தவன். அவ்வளவுதான் சொல்றது. கண்ணில் இருந்து டி தூரத்துல விழுத்தினா சரி. அப்ப இதே கேள்வியை நாளைக்கு எப்படி போடுவான் என்றால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் has a single convex lens. அது சரி. When in normal adjustment, the microscope produces virtual image. அதை எடுத்துட்டு இப்படி போடலாம். when in normal adjustment, the object should be kept. சாதாரண, அதாவது எளிய என்ன தொடர்ந்து இதிலே காட்சி கொடுக்கிறோம். அதாவது இயல்பான செப்பஞ்செய்கையில் பொருளானது எஃபினுள் வைக்கப்படுதல் வேண்டும் என்று ஒரு கூற்று போடலாம். அப்ப சரிதானேடா. ஏன் அப்படி சொல்லுவான்? ஃபைனல் இமேஜ் வந்து டியில தரணும் என்றால் அதே பக்கம் தரணும் என்றால் ஒப்ஜெக்ட் வந்து எஃப்க்குள்ளதான் வச்சிருக்கப்படும். அப்ப அப்படி சொல்லலாம். என்ன? அப்ப ஒரு ஒப்ஜெக்ட வந்து எஃப்க்குள்ள வைக்க வேணும். விளங்குதா சொல்றது? அப்படியும் ஒரு கூற்று சொல்லலாம். ஓகே. ரெண்டாவது என்ன கதைக்கிறான் என்றால் எங்களோட கூட்டுநூல் காட்டியாம் ரெண்டு கன்வெக்ஷன். எஸ், ஏன் கூட்டுநூல் காட்டிக்கு நாங்கள் இப்ப போறோம்? ஏன் எங்களுக்கு இவர்ல இருந்து நாங்கள் அவர்கிட்ட போக வேண்டிய தேவை இருந்தது என்றால் இங்க வந்தடா இவர் வந்து தனிய என்ன செய்யாதென்றால் அவளுக்கு ஒரு மேக்னிபிகேஷன் செய்ய இயலாது.
இவர் தனியே வந்து அவளத்துக்கு பெட்டரா என்ன செய்ய மாட்டார், மேக்னிபிகேஷன் செய்ய மாட்டார். ஏன் அப்படி செய்ய மாட்டேன்றதுக்கு ரீசன் என்னென்றால் செய்வர், ஆனால் அப்படி செய்யணும் என்றால் அவர் வந்து போக்கல் வந்து என்ன செய்யணும், குறைஞ்சால இருக்கணும். போக்கல் குறைவண்டா பவர் கூட, போக்கல் குறைவண்டா பவர் கூட. T7 1/f போக்கல் குறைய குறைய லென்ஸ் வந்து குண்டு வில்லைகளாக மாறும். அந்த கிளாஸ்ல படிப்பிச்சலாம். இப்படி இதான் இப்படி மெல்லிசாரன் இருக்கிறவே என்ன செய்ய என்றால் இப்படிதான் அப்படி குண்டு 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 வில்லைகளாக மாறுவேன். ரெண்டைக்கு இதுல என்ன வரும், லைட் பட்டு இது வந்து இங்க வந்து 7 8 ஒரு 6 7 அதெல்லாம் பிரிய வலிக்கிறோம். இது எங்களோட விப்ஜியோரா பிரிய வலிக்கிறோம். இதெல்லாம் பார்த்துனாங்க. அப்ப இதால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல விட்ட போக்கலை நான் குறைக்க இயலாது. அதால 2 லென்சஸ் பாவிக்கிறேன். உலகதா சொல்றது. அவ 2 லென்ஸ் பாவிச்சா 2 லென்ஸுமே என்ன செய்யணும் என்றால் மேக்னிஃபை பண்ணணும். அவ்வளவுதான் கரு. டேய் ஒரு லென்ஸ் பாவிச்சா ஒரு பேருக்கு என்றால் 2 லென்ஸ் பாவிச்சாலும் ஒரு பேருக்கு செய்யத்தான் வேணும், மேக்னிஃபை செய்யத்தான் வேணும். அப்ப ஒரு ஆள் இப்ப இங்க என்ன நடக்கும், தனி ஒரு ஆள் மேக்னிபிகேஷன் செஞ்சது, தனி ஒரு ஆள் உருப்பெருக்கினது, அங்க 2 பேர் என்ன செய்ய வேணும், உருப்பெருக்க வேணும். அப்ப ஒரு ஆளால் உருப்பெருக்கப்பட்ட பொருளை மற்ற ஆள் உருப்பெருக்கி விடுவார். அவ்வளவுதான். அப்ப இங்க பார்த்தோம் என்றால் இங்க வாங்கடா, இதுல ஒரே ஒன்றுதான். என்னண்டு, இது ஒரு லென்ஸ், இதே மாதிரி இது இன்னொரு லென்ஸ். அப்ப என்ன இங்க நடக்க போகுதுன்றால் இந்த லென்ஸோட போக்கல் இது F4, இத ஒப்ஜெக்ட் என்று கதைக்கிறேன், இத ஐபீஸ் என்று கதைக்கிறேன். ஒப்ஜெக்ட்ன்றது பொருள் வில்லை, பொருள் வைக்கப்படவில்லை, பொருள் வில்லை. கண், இது கண் வைக்கப்படுற இடம், இது கண் இல்லை. அவ்வளவுதான். அப்ப இவர்கள் நான் என்ன செய்வேன் என்றால் இயன்றளவு ஒரு ஒப்ஜெக்ட கொண்டு வந்து எஃப் நோட்டுக்கு சற்று வழிய வைப்பேன். அப்ப என்ன ரீசனால எஃப் நோட்டுக்கு சற்று வழிய வைக்கிறேன் என்றால் இது ஒப்ஜெக்ட், இவரால வார இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகினாத்தான் இவருக்கு ஒப்ஜெக்டாக தொழிற்படும். ஏனடா எனக்கு இங்க 2 பேரும் மேக்னிஃபை பண்ணுவோம், தனி ஒரு ஆள் மேக்னிஃபை பண்ணி பிரயோசனம் இல்லை. அப்ப முதலாவதா ஒரு ஒப்ஜெக்ட இவர் மேக்னிஃபை பண்ணி விட வேணும், அதை இவர் எடுத்து தான் மேக்னிஃபை பண்ணுவார். அப்ப கட்டாயமா இவர் மேக்னிஃபை பண்றதுக்கு ஒப்ஜெக்ட் இவருக்கு தேவை. இவருக்கு ஒப்ஜெக்ட் தேவையண்டா இவர் தன் இமேஜை இவருக்கு கொடுத்தாகணும். தட்ஸ் இட். சோ எஃப்க்கு வெளியே ஒப்ஜெக்ட வச்சாதான் லென்ஸை பற்றி படிச்சாங்க. இங்கால பக்கம் என்ன வரும், இமேஜ். இப்ப கண் இங்க இருக்குது. அப்ப ஃபைனல் இமேஜ் என்ன செய்யணும், கண்ணில் இருந்து டி தூரத்துல விழ வேணும். அப்ப இங்க பாருங்களா, அப்ப இந்த எஃப்இ எங்க இருக்க போது, எஃப்இ இங்கால இருக்கும். அதாவது இந்த ஒப்ஜெக்ட் இருக்கல்லோட இது வரைக்கும் ஒப்ஜெக்ட் தான். இப்ப இது இவருக்கு இமேஜ், இவருக்கு இது ஒப்ஜெக்ட். அது இவற்ற போக்கலுக்குள்ள இருக்க வேணும். ஏன் இவற்ற போக்கலுக்குள்ள இருந்தா தான் இங்கால பக்கத்துல ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி விடும். அப்ப இந்த இமேஜ் வந்து எங்களோட கண்ணில் இருந்து டி தூரத்துல இருக்க வேணும். அப்ப அதை எங்களோட கண்ணால என்ன செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். இதுதான் கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் என்ற கன்செப்ட். அப்ப கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன நடக்குது என்றால் எங்களோட லென்ஸ் வந்து இது ஒப்ஜெக்டிவ் பொருள் வில்லை என்ன செய்தென்றால் தலைகீழான ஒரு பிம்பத்தை, ஆனால் மெய்பிம்பம். ஏன் மெய்பிம்பம் என்றால் இதுல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியாக என்ன செய்யும் என்றால் இந்த இமேஜை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இவர் என்ன செய்ய போறார், இங்க மாய பிம்பத்தை உருவாக்க போறார். விளங்குதா சொல்றது, இவர் உருவாக்குறது மாயம், இவர் உருவாக்குறது மெய். அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏனடா பொருளில் இருந்து நேரடியாக கதிர்கள் என்ன தாக்குது, பிம்பத்தை உருவாக்குது. இங்க நடக்க போது இந்த இமேஜ் வந்து இவருக்கு ஒப்ஜெக்டா தொழிற்பட போது இவர் பிடிச்சு இவருக்கு ஒரு மாய பிம்பத்தை இந்த இடத்துல உருவாக்கி விட்டுருவார். இது வந்து கண்ணில் இருந்து டி தூரமாக இருக்கும். தியரி படி அப்படி கொமனா கலைக்கிறோம், கண்ணில் இருந்து டி தூரம். உண்மையா கண்ணில இந்த இடத்துல கண்ணை வச்சா வடிவா இந்த இமேஜை பாக்குற கஷ்டம். அது பிறகு என்னன்னு சொல்ற மூமெண்ட் அதை கொஞ்சம் இறக்கி வச்சாதான் பார்க்கலாம் வடிவா. அதுல கூட கேள்வி போடலாம். ஓகே சரி. அப்ப என்ன நடக்குது, இங்க இவர்களும் பார்க்க இவர் பெருசு, டேய் இவர்களும் பார்க்க இவர் சின்னனா வாரதென்றால் இது எனக்கு தேவையே இல்லை. காய்க்கிறவங்க சொல்றது, இவர்களும் பார்க்க இவர் பெருசு, இவர்களும் பார்க்க இவர் பெருசு. அப்ப இவர் மேக்னிஃபை பண்ண போறோம், எகைன் இவர் மேக்னிஃபை பண்ண போறோம். 2 பேர்ட்ட மேக்னிஃபிகேஷன் சேர்ந்து டோட்டல் ஆங்களுக்கு வருது. வாசிப்போம். கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட்டுநுக்கு காட்டி 2 கன்வெக்ஸ் லென்ஸ். சரி, இது ஒன்று சரி. அதுல யார் சின்ன இருக்க வேணும், உங்களுக்கு சின்ன இருக்க வேண்டியது இது ஒப்ஜெக்ட் ஐபீஸ் என்றால் ஒப்ஜெக்ட் வந்து சின்ன இருக்க வேணும்.
ஓகே தானே. ஆப்ஜெக்ட் இது வந்து சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கு. ஓகே தானே. அப்ப இது ஏன் சின்ன பெருசா இருக்க வேண்டியெல்லாம் சொன்னான் அந்த வீடியோ பாருங்க. ஓகே தானே. அப்ப கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேஸ் டூ கன்வெக்ஸ் லென்ஸ். சரி, when in normal adjustment microscope produces virtual. அப்ப இங்க பாருங்கடா, நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதாவது இயல்பான செப்பம் செய்கையில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஃபைனல் இமேஜ் டியில தான் கொண்டு போகணும், இவரும் ஃபைனல் இமேஜ் டியில தான் கொண்டு போகணும். ஆனா தொலைக்காட்டி மட்டும்தான் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டி கொண்டு போகுது. அப்ப இங்க பார்த்தோம் என்றால் என்ன கதைக்கிறான் என்றால் மைக்ரோஸ்கோப் வெர்ச்சுவல் மேக்னிஃபைட் இமேஜ் இன்ஃபினிட்டியா பிள்ளை. வெர்ச்சுவல்ன்றது சரி, வெர்ச்சுவல்ன்றது மாய பிம்பம். மேக்னிஃபைடுன்றது சரி, கட்டாயம் ஒரு பிறகு இருக்கத்தான் வேணும். ஆனால் எங்க நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இதுல இருந்து டி தூரத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகி இருக்க வேணும். இவர் சொல்றார் இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகுமாம் பிள்ளை. ஓகே தானே. அப்ப இதுல புதுசா போடுறா வேற என்ன கேள்வி போடலாம் என்றால் எஃப்இலும் பார்க்க எஃப் நோட் சின்னன் அது போடலாம். இன்னொரு கேள்வி போடலாம், இந்த எஃப் நோட் இருக்கு தானே, எங்கட எஃப் நோட் இந்த ஃபோக்கல் இவருக்கு சற்று வெளியே பொருள் வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி போடலாம். ஏன் இவருக்கு சற்று வெளியே பொருள் வைக்கப்பட்டா தான் இந்த இடத்துல இமேஜ் உருவாகும், இது இவருக்கு பொருளாக இருக்கும். இப்படி ஒரு கேள்வி போடலாம். அடுத்த கேள்வி போடலாம், இந்த எஃப்இ இருக்கு தான், இந்த எஃப்இக்கு உள்ள இந்த இமேஜ் வந்து விழ வரும். இது ஒப்ஜெக்ட், அதாவது பொருளி, இவருக்கு பேர் பொருளி, ஒப்ஜெக்டிவ். இவரால உருவாக்கப்படுற பிம்பம் இவற்ற போக்களுக்கு உள்ள வந்து விழ வேணும், அப்பதான் ஃபைனல் இமேஜ் இங்க போகும். அப்படி ஒரு கேள்வி போடலாம். இன்னொரு கேள்வி போடலாம் என்னென்றால் இறுதி பிம்பம் முடிவிலில் உருவாகணும் என்றால் இயல்பான செப்பஞ்செய்கையிலிருந்து இவரை பின்னோக்கி நகர்த்த வேணும் என்று போடலாம் ஒரு கேள்வி. ஏன் சொல்லுவாங்க ஏனடா இங்க பாருங்க, இது வந்து யாரு இமேஜ், ஆட் இமேஜ், இவரோட இமேஜ். இது எஃப்இ எங்க இருக்குது, எஃப்இ இங்க இருந்தது. ஏன் இது இயல்பான செப்பஞ்செய்கை. வழியா பேர் இப்படிதான் கேள்வி போடுவான். இது இயல்பான செப்பஞ்செய்கை. ரெண்டா இறுதி பிம்பம் எங்க போகணும், டியில போகணும். அப்ப இவற்ற போக்களுக்குள்ள அவற்ற இமேஜ் வந்து விழுந்திருக்க வேணும். இப்ப இவரால் உருவாக்கப்படுற பிம்பம், இறுதி பிம்பம் முடிவிலிக்கு போனால் அது முடிவிலி செப்பஞ்செய்கை என்று பேர் வைப்போம். இந்த இது இந்த இவர்தான் இவருக்கு ஒப்ஜெக்ட். விளங்குதா? இவர்தான் இவருக்கு ஒப்ஜெக்ட். இறுதி பிம்பம் முடிவிலிக்கு போகணும் என்றால் இந்த ஒப்ஜெக்ட் வந்து சரிய எங்க இருந்திருக்கணும் என்றால் இந்த இடத்துல எஃப்இயா இருந்திருக்கணும். இது எஃப்இயா இருந்திருந்தால் தான் இறுதி பிம்பம் முடிவிலிக்கு போயிருக்கலாம். விளங்குதா? இது எஃப்இயா இருந்திருந்தால் தான் இறுதி பிம்பம் முடிவிலிக்கு போயிருக்கலாம். அப்ப இயல்பான செப்பஞ்செய்கையில இருந்து முடிவிலி செப்பஞ்செய்கைக்கு வர நாங்கள் மாத்த வேணும் என்றால் பொருள் வச்ச இடத்துல ஒரு நாளும் கை வைக்க கூடாது. என்ன செய்யணும் என்றால் இவற்றை எஃப்இய இதுக்கு நேர, அதாவது இவற்றை இமேஜுக்கு நேர கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் முதல் எஃப்இ இருந்த இடம் இது, இவற்றை போக்கல் இருந்த இடம் இது. அப்ப இந்த அப்ப பின்னோக்கி வர நகர்த்தினாத்தான் இந்த இமேஜும் எஃப்இயும் ஒன்றோடொன்று பொருந்தும். எனவே இந்த பார்வை துண்டு அல்லது ஐபீஸ பின்னோக்கி நகர்த்தி இருக்க வரும். ஓகே தானே. பின்னோக்கி நகர்த்தித்தால் ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டில வந்திருக்கு. வேற என்ன கேள்வி போடலாம் என்றால் பொருளியால் உருவாக்கப்படும் பிம்பம் மெய்யானது. இந்த சரி, இவரால் உருவாக்கப்படுற பிம்பம் மெய், ரியல் இமேஜ். இவரால் உருவாக்கப்படுறது என்னது, வெர்ச்சுவல். அப்ப டோட்டலா இவரால் உருவாக்கப்படுறது வெர்ச்சுவலா இருக்கும். இது இந்த கருவியாலேயே டோட்டலா, அதாவது ஃபைனலா உங்களுக்கு வர போற இமேஜ் வந்து மாயம், அதாவது வெர்ச்சுவலாக வரப்போகுது. அப்படி போடலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்றால் பொருளிக்கும் பார்வை துண்டுக்கும் இப்படி இந்த குழாய் வந்து உண்மையா அங்கட 25 சென்டிமீட்டரோட குறைவா தான் இருக்கு. விளக்குதா? அதை பற்றி போடுவான்னு நினைக்கிற பெருசா. இந்த பொருளிக்கும் பார்வை துண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 25 சென்டிமீட்டரோட பெரும்பாலும் குறைவா தான் இருக்கும். என்ன அப்படின்னா இறுதி பிம்பம் டியில வரணும்னா அது இங்க கொஞ்சம் இங்கால வரும். என்ன அது தேவைப்படாத விடுங்க. ஓகே தானே, அது வேண்டாம். ஓகே சரி சரிதானே. அடுத்த பாப்பம் சி பார்ட். ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப், அதாவது வானியல் தொலைக்காட்டி கேஸ் டூ கன்வெக்ஸ் லென்ஸ் 2. அது சரி. ஆனால் எப்படி இப்ப இதுல பெரிய சின்ன ஒரு திருத்தம் செய்து சரி. என்ன தெரியுமோ, இது ஆப்ஜெக்ட், இது ஐபீஸ், அதாவது இது பொருள் வில்லை, இது பார்வை துண்டு. யாருக்கு? கூட்டுணர்வு காட்டிக்கு. வானியல் தொலைக்காட்டிக்கு மாத்தி விட்டா சரி. இது ஐபீஸ், இது ஆப்ஜெக்டிவ். அதாவது பொருள் வில்லை அங்க பெருசா இருக்கணும்,
இது சின்ன நேரக்கோணம். அவ்வளவுதான். இது கண்ணால பாக்குற பார்வை துண்டு சின்ன நேரக்கோணம். பொருள் வில்லை பெருசா இருக்கணும். நேரடா பொருள் முடிவிலையில இருக்குது. பொருள் வில்லை எஃப்எம் போக்களும் பெருசா இருக்கணும். அதுவும் விட்டமும் பெருசா இருக்கணும். ஏன் பெரிய விட்டமா இருக்கணும் என்றால் முடிவிலிருந்து வார ஒளிக்கதிர்களை அவர் கட்ச் பண்ணி எடுக்கணும், பிடிக்கணும் அவர். அப்பதான் எங்களுக்கு கணக்கு கதிர்களை உள்ளெடுத்து இறுதி பிம்பத்தினுடைய தெளிவுத்தன்மையை கூட்டலாம், அந்த இறுதி பிம்பத்தினுடைய கிளாரிட்டியை கூட்டலாம். அப்ப இது இப்படியே மாத்தி விட்டா சரி. அப்ப இது ஒப்ஜெக்டிவா இருந்தது ஐபிஸா மாறும், இது ஒப்ஜெக்டிவா மாறும். இதுவும் அப்படியே மாறும். எஃப்ஓலும் பார்க்க எஃப்இ வந்து சின்னனா மாறும் இங்க வானியல் தொலைக்காட்டிக்கு. அப்ப வானியல் தொலைக்காட்டியை பொறுத்தவரையில இறுதி இயல்பான செப்பஞ்செய்கையில பொருளும் முடிவிலி தான், இறுதி பிம்பம் முடிவிலி அப்படியும் ஒரு கூட்டு போடலாம். என்ன ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் கேஸ் 2 கன்வெக்ஸ் லென்ஸ் சரி வென் இன் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இயல்பான செப்பஞ்செய்கையில ரியல் மேக்னிஃபைட் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில வருமா? சரிதான். அதுல டெலஸ்கோப் பண்ணி திருப்பி இப்ப சரிதான். டெலஸ்கோப் சரி 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 ப்ரொடியூசர்ஸ் எங்க இன்ஃபினிட்டியில வர மாட்டா? சரிதானே, அது சரி. ஓகே தானே. அடுத்தது 6வது பாருங்கடா. 6வது கேள்வி. ஓகே இங்க பாருங்கடா. இப்ப ஒரு முறிவு அதை பற்றி கேட்டுருக்காங்க கேள்வி. ஓகே இங்க டக்குனு பாருங்கோ. அண்டை இப்ப என்னண்டா, ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு தெரியுதுன்றால் இதான இப்ப எத்தனை கதைக்கலாம் நாங்கள் கண்ணை நோக்கி விரி கதிர்கள் இப்படி வர வேணும். ஒரு பொருள்ல இருந்து கதிர்கள் விரிஞ்சு 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 வெளிக்கிடும். அதுல கண்ணுக்குள்ள வர 2 கதிரை கீறு. அந்த கண்ணுக்கு வர 2 கதிர்களையும் விளைச்சு பார்த்துட்டால் எந்த இடத்துல சேருதோ அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு ஃபீல் ஆகும். கண்ணுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளவு. நம்ம கண்ணுக்கு பார்த்தோம்னா இப்படிதான் இதான் ஐ என்றால் இப்படி 2 கதிர்கள் வந்துச்சுண்டா கண்ணு நோக்கி இந்த கதிர்கள் தெரியாது. இப்படி ஒரு கதிர் வந்துச்சென்றால் கண்ணாலதான் பார்க்க முடியாது. ஏடா கண்ணுக்குள்ள வர கதிர்களை நீட்டி பார்க்கணும். அது எங்க போய் சேருதோ அங்க பொருள் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். அப்படி என்றால் இதை நீட்டி பார்த்தா இதுக்குள்ள எங்கேயோ போய் அப்படி தெரியுமா? அப்படி ஒன்றும் தெரியாது. இப்படியான கதிர்களை இப்படி என்ன கண்ணால பார்க்க முடியாது. அப்ப கண்ணுக்கு வர கதிர்கள் விரிகட்டைகள். சாதாரண பொருள்ல கதிர்பட்டு தெரிக்கும் இப்படி விரிகட்டைகளாக தான் வரும். அது இப்ப கணக்கு தெரிக்க மாட்டா 2 கதிரை சும்மா கறி காட்டுறேன். அப்ப அந்த கதிர்களை இணைச்சு பார்க்கணும். எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த இடத்துல ஒரு ஒப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அவ்வளவு. ஓகே தானே. அவ இப்ப பாருங்கோ. இங்க எங்க இந்த இடத்துல சிக்கல் வரும். எங்க என்றால் எப்படி யோசிப்பாங்க. இது ஒரு ஓட்டம். ஓகே தானே. இந்த இடத்துல இதடா 5வதுல என்ன சொல்லி கிடக்குது? அடையடே அந்த 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி. 5வதுல அஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் has 2 convex lens சரி. And when in normal adjustment, telescope produces real. Okay, இங்க பாருங்கடா. ரியல் என்றது பிழை இல்ல. சரிதானே. ரியல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி என்றது பிள்ளையடா. 5வது ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. 2015 இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. ஏன் பிள்ளை என்றால் ரியலா விட்டுட்டோம். ஏனடா எஃப்ல வச்சா அங்கே இல்ல போப்பது. அப்ப நான் கண்ணை இங்க அங்க ஒப்ஜெக்ட் அதே சைட்ல தான் இமேஜ் ஃபைனலி போப்பது. விளங்குதா சொல்றது? வேர்ச்சுவல். விளங்குதா சொல்றது? வேர்ச்சுவல். அது அதனால அப்படியாது. சரிதானே. ஓகே சரி சரி. ஓகே அப்ப இங்க வரங்கடா. இப்படி ஒரு செட்டப்ல இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு.
இதை இப்ப கண்ணால பார்க்க போறோம் என்றால் ஒப்ஜெக்ட்ல இருந்து கதிர் கண்ணுக்கு போகணும், அப்பதான் கண்ணுக்கு தெரியும். அப்ப இந்த என்ன நடக்குது, இப்படி ஒரு 2 கதிர் குறைஞ்சபட்சங்கிறனா நான் அப்பதான் கண்டுபிடிக்கலாம் பொருள் இருக்கிற இடத்த. இது ஒரு கதிர், இது இன்னொரு கதிர். இந்த இடத்துல என்ன நடக்க போகுது என்றால் இது டென்ஸ் மீடியம், இது ரேர் மீடியம், இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். ஒளிக்கதிர் என்ன செய்யும், விலத்தி முறிவடையும். அப்ப இந்த 2 கதிர்களும் தான் கண்ணுக்குள்ள போகிற கதிர்கள். விளங்குதா? இந்த 2 கதிர்களும் கண்ணுக்குள்ள போகிற கதிர்கள். கண் பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க கூட, கதிர் சின்ன இருக்குது, அவ்வளவுதான். விளங்குறதுக்காக அப்ப இந்த 2 கதிர்களையும் இணைச்சு பார்க்க போறோம். அது எங்க சந்திக்குதோ அப்ப இதான் இணையும் கூட. அப்ப இந்த இடத்துல, அப்ப இந்த இடத்துலதான் ஒரு ஓ டேஷ் என்று போடுறோம். அப்ப உண்மையாவே பொருள் இருக்கிற இடம் இங்க, ஆனால் பொருள் இருக்கிற மாதிரி தெரியற இடம் இங்க. இந்த இடத்துலதான் பொருள் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு ஃபீல் ஆகும். விளங்குதா? அப்ப இந்த மேற்பரப்புக்கு அப்படியே செங்குத்தா போற ஒளிக்கதிர் முறிவடையாது, ஏனென்றால் செவ்வனு கூட போப்பது முறிவடையாது. இதுல இருந்து செவ்வனோட ஏதோ ஒரு ஆங்கில கோணத்தை அமைச்சா தான் என்ன செய்யலாம், முறிவடையலாம். அப்ப இது ரெண்டையும் நீட்டி பார்க்கிறோம், அது எந்த இடத்துல போய் சந்திக்குதோ அந்த இடத்துலதான் பொருள் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். இங்கதான உண்மையான பொருள் இருக்குது. அப்ப கண்ணுக்கு அது அப்ப இங்க பார்த்தோம் என்றால் இவ்வளவும் அந்த என்னது, இவ்வளவும் அப்பரண்ட் டெப்த், தோற்ற ஆழம். மேற்பரப்பில் எந்த இவ்வளவு தூரத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றது ஆழம், தோற்ற ஆழம். இவ்வளவு வந்து பார்த்தோம் என்றால் ரியல் டெப்த், இவ்வளவும் அப்பரண்ட் டெப்த். அப்ப இவ்வளவும் உண்மையான ஆழம், இவ்வளவும் தோற்ற ஆழம். ஓகே தானே? அப்ப இதை நாங்கள் என்ன செய்யலாம், சும்மா பார்த்தோம்டா இந்த இடத்துல ஐ, இந்த இடத்துல ஆர். இது படுகோணம், இது முறிகோணம், பட்டு முறியுது. அப்ப இந்த முறிவுக்கு நான் என்ன பாவிக்கலாம், இவற்ற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் முறிவு சுட்டி என்னன்னு வச்சுக்கொண்டு இந்த இடத்துல நான் முறிவுக்கு பாவிச்சிருந்தால் ஓகே தானே. இது ஏஆர், ஏஆரோட முறிவு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று எப்பயுமே இவற்றை ஏஆர் சார்பாக இவற்றை எண், அதை கவனிச்சு கொள்ளணும். இந்த கண் வச்சிருக்கிற ஊடகம் சார்பாக இவற்றை முறிவு சுட்டியத்தான் என்னன்னு போட்டுக்கொள்றோம். ஓகே தானே? அப்ப கண் வந்து இங்க இருக்கு, ஏஆர்ல இருக்குது, ஏஆர் சார்பாக வச்ச ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என். அப்ப இதுல இருந்து நான் என்ன போட போறேன் என்றால் இந்த இடத்துல என்ன, 1 இன்டு சைன் ஆர், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு இவற்ற இது முறிகோணம் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள், அவற்ற சைன் பருமதி, அந்த பெருக்கமும் இவற்ற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என் இன்டு இவற்ற ஐ, அவற்ற சைன் பருமதி, இது ஈக்குவல். இதைத்தான் என்னன்னு சொல்றோம், சினல்ஸ் லோ என்று கலைக்கிறோம் நாங்க. அவ்வளவுதான விஷயம். ஓகே, சோ இதுல இருந்து n is equal to sin r over sin i என்று பேர். அப்ப இங்க வேறங்களா, இது sin r. ஓகே, அப்ப இது sin r என்றால் இது r என்றால் இது r. இது விளங்குதா? இதுக்கும் இதுக்கும் ஒத்த கோணங்கள், இது r என்றால் இது r, இது i என்றால் இது i. அப்ப இந்த இது வந்து கண்ணுக்குள்ள வார கதிர், இங்க வேறங்களா கண், இதான் கண், கண்ணுக்குள்ள வார ஒளிக்கதிர்கள். அப்ப கண்ணுக்குள்ள வார ஒளிக்கதிர்கள் என்றபடியா என்னது, I, R மிக மிக சின்ன சரியா ஒளிக்கதிர். விளங்கா சொல்றது? ஏன், கண்ணுக்குள்ள வர போதா, கண்ணுக்குள்ள வார கோஸ் பண்ற ஆங்கிள் சரியான சின்ன இருக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் மேட்ஸின் படி ஒரு டீட்டா வந்து சரியான சின்ன இருந்தால் அந்த டீட்டாவினுடைய சைன் பெறுமதி அன்னளவாக டீட்டா என்று எழுதி கொள்ளலாம், அதை அன்னளவாக டேன் டீட்டா என்று எழுதி கொள்ளலாம். என் சைனும் டேனும் ஒரே மாதிரி போக்க காட்டுறாங்க. சைன் குறைஞ்சா டேனும் குறைவு, டீட்டா குறைஞ்சா ரெண்டுமே குறைவு. அப்ப டீட்டா மிகச்சிறிய கோணங்களாக இருந்தால் அன்னளவாக சைன் டீட்டாவும் சமன், அது அன்னளவாக டேன் டீட்டாவுக்கு சமன் எழுதி கொள்ளலாம். நான் இங்க ஒரு ஏன் இவ்வளவு செய்கிறேன் என்றால் இந்த உங்களோட உண்மையான ஆழத்துக்கும் இந்த தோற்ற ஆழத்துக்கும் ஒரு முடிவு காணப்போறோம், ஒரு தொடர்பு எடுக்க போறோம். அதுக்கு தான் இது செய்து கொண்டிருக்கிறேன். உலக சொல்றது. ஓகே, அப்ப இதன்படி பார்த்தோம் என்றால் n is equal to sin r க்கு பதிலா
tan r போடுறேன். ஏன் tan r போடுறேன்? tan r போடுறதுக்கு நோக்கம் என்னென்றால் இந்த முக்கோணிகளை பாவிச்சு தான் இந்த முடிவெடுக்க போறோம். அப்ப எனக்கு இந்த பக்கங்கள் இதான் இந்த செம்பக்கங்கள், இதானுங்கிற செம்பக்கம். செம்பக்கம் இங்க எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு சைனை நான் தூக்கி போட்டு டேனை போடுறேன். என்னடா போடலாம், தீட்டாட சிறிய கோணங்களுக்கு இதை பாவிக்கலாம். அப்ப இது இஸ் ஈக்குவல் டு tan ஆருக்காக இவ்வளவு பக்கத்தை நான் ஒரு எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றேன். இவ்வளவு பக்கத்தை நான் ஒரு எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றேன். tan r என்றால் இது ஒப்போசிட்டின் கீழ் adjacent. அப்ப opposite என்றது எதிர்பக்கம் x இன் கீழ், அயல் பக்கம் apparent depth. sin ஐ காண்டி இதே முக்கோணி, அதே முக்கோணியை பாருங்க, அதே முக்கோணியை பாத்தீங்க என்றால் எதிர்பக்கம் x இன் கீழ், அயல் பக்கம் real depth. So x மேல into real depth. x வட்டு படிச்சென்றால் n is equal to real depth over apparent depth என்று வரும். இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்குரிய ஒரு வகையான தொடர்பு. இதைத்தான் உண்மையானத்தின் கீழ் தோற்ற ஆழம் என்றும் படிக்கிறோம். நீங்க இதை வச்சுக்கணும் கணக்கு முடிவுகள் எடுக்கலாம். இப்ப நாங்க வேற என்ன முடிவுகள் எடுக்கலாம் என்றால், இங்க பாருங்கடா, இதுல இருந்த ஆப்ஜெக்ட் இதுல இருக்கிற மாதிரி தெரியுது ஓ டேஷ். அப்ப நான் என்ன கேட்கிறேன் என்றால், இவ்வளவு திக்னஸ் டி, இதுதான் எங்கட ரியல் டெப்த். அதை விளங்கிக் கொள்ளுங்க. இவ்வளவு திக்னஸ் டி, இவ்வளவும் ஒரு எக்ஸ் என்று வச்சுக் கொள்றேன். இதுதான் உண்மை தோற்ற ஆழம், அப்பரண்ட் டெப்த். மேற்பரப்புல இருந்து இவ்வளத்துல இருக்குதான் தோற்ற ஆழம் என்றால், இவ்வளத்தை நான் என்ன செய்யறேன் என்றால் டி என்று போட்டுக் கொள்றேன். டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி, இடம்பெயர்ந்துட்டது. அதாவது இதுல இருந்த ஒப்ஜெக்ட் இந்த இடத்துல இடம்பெயர்ந்து தெரியுது இப்ப கண்ணுக்கு. அதால இதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. இது வற்ற மொத்த தடிப்புன்றது உண்மை ஆழம். இது மேற்பரப்புல இருந்து எக்ஸ் தூரம் தோற்ற ஆழம். எனவே நான் என்ன யோசிக்கலாம் என்றால், என் சமன் எனக்கு தெரியும் என்னண்டு உண்மையாளத்தின் கீழ் தோற்ற ஆழம். உண்மையாளம் எவ்வளவு டி, தோற்றாளம் எவ்வளவு எக்ஸ், தோற்றாளம் எக்ஸ். இதுல நான் ஒரு விஷயம் செய்யலாம் என்னென்றால், டீக்கு பதிலா நான் என்ன போடலாம் என்றால் டி பிளஸ் எக்ஸ் போட்டுக் கொள்ளலாம். இந்த வாங்கடா, இவ்வளவும் டி, இவ்வளவும் எக்ஸ், இவ்வளவும் டி. அப்ப டி பிளஸ் எக்ஸ் போட்டுக் கொள்ளலாம். அப்ப என் சமன் டி பிளஸ் எக்ஸ் ஓவர் எக்ஸ். இதுல என்னத்தை நான் காண போறோம் என்றால் டிஏ காண போறோம். அப்ப என்னன்றா n இன்டூ எக்ஸ் டி பிளஸ் எக்ஸ், டி n எக்ஸ் மைனஸ் எக்ஸ். எனவே டி எக்ஸ் இன்டூ என் மைனஸ் ஒன். என்ன எக்ஸ் என்ன இப்படி இங்க வைக்க வேற ஏதாவது வாங்க. நான் என்ன காண வந்தேன் என்றால் டிஸ்பிளேஸ்மெண்ட் காண வந்தேன். விளங்குதா? எது சார்பாக காணப்படும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் எக்ஸ் சார்பாக இல்லை. எனக்கு உண்மையா தெரிஞ்சது டி தானே தெரியும். உண்மையாவே திக்னஸ் டி, டி என்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டி சார்பாக நான் டிஏ காண வேணும். விளங்குதா சொல்றது? அப்படி என்றாடா என்ன, என் சமன் டி பை எக்ஸ் தானே. ஏன் என்னன்றது முறிவு சுட்டி, இது ரியல் டெப்த்ன்றது திக்னஸ், எக்ஸ்ன்றது அப்பரண்ட் டெப்த். இது எக்ஸ். அப்ப எனக்கு எக்ஸ் இங்க இடம் பெறக்கூடாது. அப்ப எக்ஸ் இடம் பெறக்கூடாதுன்றா எனக்கு விளங்கணும் எக்ஸ் பிளஸ் டி சமன் டி என்று வரும். எக்ஸ் பிளஸ் டி சமன் டி. எனவே எக்ஸுக்கு பதிலா டி மைனஸ் டி போடலாம். டி மைனஸ் டி நான் போட்டுக் கொள்ளலாம். எனவே n இஸ் ஈக்குவல் டு டி இன்கள் டி மைனஸ் டி. இதுல இருந்து நீங்கள் டிஏ கண்டீங்கள் என்றால் டி சமன் டி இன்டூ ஒன் மைனஸ் ஒன் ஓவர் என்று வரும். இதான் நீங்க வளமையா பாக்குற சமன்பாடு, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குரிய சமன்பாடு இதுதான். ஆனால் இதுவும் பார்க்க இது ஈஸியடா. முறிவு சுட்டி என்றது ரியல் டெப்த் அப்பரண்ட் டெப்த் போட்டு செய்யறது ஈஸி. ஓகே தானே? அப்ப இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல போறோம். எக்ஸாம்பிள் ஒன்று தான். ஏனண்டா
இவ்வளவு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் தடிப்புல இருக்கு. 15 சென்டிமீட்டர்ல இருக்கு இவ்வளவு. இந்த இடத்துல ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று வச்சுக்கிறாரு. இவற்ற எண் வந்து முறிவுச்சுட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5. கேள்வி என்னென்றால் இவற்ற மேற்பரப்பில் இருந்தான தோற்ற காலம், அதாவது அப்பரண்ட் டெப்த் எவ்வளவு வந்து கேள்வி. அப்பரண்ட் டெப்த் கேட்டா என்ன காணலாம்? ஈஸி. என்ன அப்பரண்ட் டெப்த்துக்கு என்ன கான்செப்ட்? n is equal to real depth over apparent depth. எனவே apparent depth is equal to real depth over refractive index. அவ்வளவுதான். ரியல் டெப்த் எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். அப்ப 15 சென்டிமீட்டர். முறிவுச்சுட்டி எவ்வளவு? 1.5. எனவே 10 சென்டிமீட்டர் வரும். 10 சென்டிமீட்டர் வரும். இதுதான் அப்பரண்ட் எங்கட அப்பரண்ட் டெப்த், அதாவது இவ்வளவு. இதுல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேள்வியா கேட்டாங்கன்னா ரியல் டெப்தின் கீழ் முறிவுச்சுட்டியை போட்டா அப்பரண்ட் டெப்த் வரும். இவ்வளவு 10 சென்டிமீட்டர், இவ்வளவு 15 சென்டிமீட்டர். எனவே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். அப்ப கேள்வி கேட்ட மாதிரி செய்யலாம். இது ஈஸிவே. ஓகே, டக்குன்னு நோட் பண்ணுங்க. சரியா? ஓகே. இங்க வாங்கடா. இங்க வந்திருக்கிறாங்கள் 7.5 சென்டிமீட்டர், 1.5, 13.3, 1.33 பி அண்டா பாயிண்ட் ஆஃப் த வெசல் எபோவ் த வாட்டர் சர்வீஸ். அப்ப இங்க ரெண்டு சர்வீஸ் காய்ச்சிருக்கிறான். நீங்க வரங்கடா. சரிதானே? இங்க ரெண்டு லேயர் காய்ச்சிருக்கிறாங்க. அது ஈஸிந்தா. இதுல என்ன ஃபைனலா நாங்கள் இதை நிறுவி பார்க்கலாம். அந்த நிறுவனம் உங்களுக்கு தேவையில்லை. இந்தா இப்படி கணக்கு லேயர் கண்டு வையன். கணக்கு லேயர் இவற்ற தடிப்பு T1, இவற்ற திக்னஸ் T2, இவற்ற திக்னஸ் T3, இவற்ற T4, இவற்ற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2, N3 and N4 என்றால் மேற்பரப்பில் நான் பார்க்கிறேன், மேலுக்கு இருந்து பார்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கப்பட்டிருக்கண்டால் உங்களுக்கு என்ன வர போகுது? இது எங்கே ஏதோ ஒரு இடத்துல ஃபைனலி எங்கேயோ இடத்துல வந்து இருக்க போது உங்களுக்கு இங்கே எடுத்து தெரியாது. ஆனால் இங்க வந்து அப்பரண்ட் டெப்த், மேற்பரப்பில் இருந்தான அப்பரண்ட் டெப்த் வந்து அப்பரண்ட் டெப்த் என்னென்று பார்க்கலாம் என்றால் T1 இன் கீழ் N1 பிளஸ்
T2 இன் கீழ் N2 பிளஸ் T3 இன் கீழ் N3 பிளஸ் T4 இன் கீழ் N4 இப்படி பார்த்து கொள்ளலாம். கிளியரா விளங்க சொல்றது அப்படின்டா. இப்ப இந்த கேள்வி என்ன கேட்டவன், இவ்வளவு 7.5 சென்டிமீட்டர் 1.5 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இவற்றை 1.33 13.3 சென்டிமீட்டர் மேற்பரப்பிலிருந்து வைக்க மேற்பரப்பிலிருந்தான தோற்ற ஆழம் ஒரே முடிவாக காணலாம். என்னண்டு 7.5/1.5 பிளஸ் 13.3/1.33 இப்படி ஈஸியான வேலை செஞ்சுட்டு போயிடணும். இது 5, இது 10, எவ்வளவு 15 சென்டிமீட்டர் அப்பரண்ட் டெப்த். இது அப்பரண்ட் டெப்த் மேற்பரப்பில் இருந்தான தோற்ற ஆழம். இதே கேள்வியில இன்னொரு நாள் என்ன கேட்பான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்பான். அப்ப டோட்டலா எவ்வளவு 13.3 பிளஸ் 7.5 இதுதான் மொத்தமான தடிப்பு. மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளவுடா 13.3 7.5 அப்ப எவ்வளவு வரப்போகுது 20.8 சென்டிமீட்டர் வரப்போகுது. இது மொத்த தடிப்பு. ஆனால் எனக்கு என்னது எது தெரியும், அப்பரண்ட் டெப்த் தெரியும் 15. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, இதுல இருந்து 15 கழிச்சா 5.8 சென்டிமீட்டர். இது ஈஸியானவே இடம். இந்த சமன்பாட்டிலும் பாக்கி இது ஈஸி. டி சமன் டி இன்டூ 1 - 1 அப்போன் என்ன போட்டு செய்யறதுக்கு இது ஈஸியானவே. ஓகே தானே, அப்படிதான் இந்த கணக்கு குறிக்கப்பட. ஓகே, அடுத்தது ஏழாவது பாருங்கடா முக்கியமான விஷயம் அது. சரி.